வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கடந்த காலத்த நினைச்சு வருத்தப்படுறதையும், எதிர்காலத்த நினைச்சு கவலைப்படுறதையும் நிறுத்திட்டு, இந்த கணத்துல இப்போ ஒரு முழுமையான அமைதியையும், நிறைவையும் கண்டுபிடிக்க முடிஞ்சா, அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம எக்கார்ட் டோலேயோட த பவர் ஆஃப் நவ் புத்தகத்தோட ஆழமான கருத்துக்கள உங்களுக்காக அலசப் போறோம். நம்ம மனசோட சத்தத்திலிருந்து வெளிய வந்து நிகழ்காலத்துல வாழ்றதோட சக்திய உங்களுக்கு உணர்த்துறது தான் நம்மளோட நோக்கம். வாங்க உள்ள போலாம். கண்டிப்பா. ஆனா இது வெறும் தத்துவங்கள் நிறைஞ்ச ஒரு புத்தகம் இல்ல. இது ஒரு மனுஷனோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு அனுபவத்தோட வெளிப்பாடு. ஆசிரியர் எக்கார்ட் டோலே அவரோட 29 வயசு வரைக்கும் கடுமையான டிப்ரெஷன்ல இருந்திருக்கார். ஓ, அப்படியா? ஆமா. வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்ல, வாழவே பிடிக்கலன்னு பல ராத்திரிகள் தற்கொலை எண்ணத்தோட போராடி இருக்கார். ஒரு நாள் ராத்திரி, இனிமே என்னால என்னையே தாங்கிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் உச்சத்துக்கு போனப்போ, திடீர்னு அவருக்குள்ள ஒரு மாற்றம். வாவ், என்ன மாற்றம்! அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்கும் போது ஜன்னலுக்கு வெளியே கேட்கிற பறவையோட சத்தம், ரூமுக்குள்ள வர்ற சூரிய வெளிச்சம் எல்லாமே அவருக்கு புதுசாவும் அவ்வளவு அழகாவும் தெரிஞ்சிருக்கு. அந்த நொடியிலிருந்து அவர் வேறொரு மனுஷனா மாறிட்டார். அந்த அனுபவம் தான் இந்த புத்தகம். வாவ், அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கவே ஒரு நிமிஷம் ஆகுது. சரி, இத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரனோட கதைய நீங்க சொல்லியிருந்தீங்க. அவன் ஒரு 30 வருஷமா ஒரு பழைய பெட்டி மேல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தானா. ஆமா. ஒரு நாள் ஒருத்தர் வந்து, ஏன்பா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எப்பவாவது திறந்து பார்த்திருக்கியான்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவன், இதுல ஒண்ணும் இருக்காது, இது வெறும் பழைய பெட்டின்னு சொல்லியிருக்கான். ஆமா. ஆனா அந்த வழிப்போக்கர் விடாம வற்புறுத்தினதால சரின்னு அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்கான். உள்ள தங்கம். ஆமா, முழுக்க தங்கம். மலைச்சு போயிட்டான். இந்த கதை நமக்கெல்லாம் ஒரு சூப்பரான உவமை. நாமளும் அந்த பிச்சைக்காரன் மாதிரிதான். சந்தோஷம், பாதுகாப்பு, அன்புன்னு எல்லாத்தையும் வெளியில தேடிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா உண்மையான புதையல் அந்த தங்கம் மாதிரி நமக்குள்ளேயே இருக்கு. அதுதான் மன அமைதி, நம்மள நாமே ஏத்துக்கிறது, நிகழ்காலத்துல கவலை இல்லாம வாழ்றது. இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான பாடம் இதுதான். நீங்க உங்க மனம் இல்ல. ஒரு நிமிஷம். நான் என் மனம் இல்லைன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி? ஏன் கோபம், ஏன் சந்தோஷம், ஏன் யோசனை எல்லாமே மனசுல இருந்து தானே வருது. அப்போ நான் வேற, என் மனசு வேறன்னு எப்படி உணர்றது? இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கே. கரெக்டான கேள்வி. இதுதான் எல்லாருக்கும் வர்ற சந்தேகம். டாலி என்ன சொல்றாருன்னா, உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை ஒரு வெளியாள் மாதிரி கவனிக்க ஆரம்பிங்க. வெளியாள் மாதிரியா? ஆமா. உதாரணத்துக்கு, வானத்துல மேகங்கள் போயிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க இல்லையா? பாக்கறேன். நீங்க மேகம் இல்ல, அத பாக்குற வானம். அதே மாதிரி உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் மேகங்கள் மாதிரி. நீங்க அந்த எண்ணங்கள் இல்ல, அத அமைதியா கவனிக்கிற ஒரு பிரக்ஞை. ஓ, எனக்குள்ள இப்படி ஒரு கோபமான எண்ணம் ஓடுதுன்னு அத வெறுமனே கவனிக்கணுமா? சரியா சொன்னீங்க. அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில தான் அமைதி இருக்கு, அந்த புதையல் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் புரியுது. நம்ம மனசு தான் நமக்கு வலிய உண்டாக்குதுன்னு சொல்றீங்க. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல மனுஷங்கள்ல வெறும் விலங்குகளும் செடி கொடிகளும் மட்டும்தான் இருக்கு. அப்போ நேத்து நாளைக்குன்ற ஒரு விஷயம் இருக்குமா? இருக்காது. ஒரு கழுகு மணி என்னாச்சுன்னு கேக்குமா? இல்ல ஒரு மரம் இன்னைக்கு என்ன தேதின்னு யோசிக்குமா? ஹ, இல்ல. அதுங்க அந்தந்த கணத்துல மட்டும்தான் வாழும். எக்ஸாக்ட்லி. விலங்குகளும் தாவரங்களும் நிகழ்காலத்துல மட்டும்தான் வாழுது. அதுங்களுக்கு கடந்த காலத்தை பத்தின வருத்தமோ எதிர்காலத்தை பத்தின கவலையோ கிடையாது. நாம மட்டும்தான் நம்ம மனசை வச்சு நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டோம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்தோம், நமக்கு நாமே வலிய உருவாக்கிக்கிறோம். சரி. ஆனா நம்ம மனசு எப்பவும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தியே யோசிக்குது. நம்ம பிளான் பண்ணணும், பில் கட்டணும், வேலைக்கு போகணும். ஒரு மரம் மாதிரி சும்மா இருக்க முடியாதே. இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? இது ஒரு முக்கியமான கேள்வி. டோலே பிளான் பண்ண வேணான்னு சொல்லல, ஆனா மனரீதியா கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் வாடுறத நிறுத்த சொல்றார். உதாரணமா? நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, ஆனா உங்க மனசு நேத்து ஆபீஸ்ல நடந்த சண்டையோ இல்ல நாளைக்கு வரப்போற ஒரு பிரச்சனையோ நினைச்சிட்டு இருக்கு. இதனால நீங்க இப்ப செய்யற வேலையிலயும் கவனம் இருக்காது, மனசும் நிம்மதியா இருக்காது. ஆமா, அது உண்மைதான். நிகழ்காலத்தை உங்க எதிரியா பார்க்காம நண்பனா பாருங்க. இப்போ உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை முழுசா ஏத்துக்கிட்டு அதுல கவனம் செலுத்துங்க. சரி,
இந்த நிகழ்காலத்துக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஏன்னா சில பேர் கார் ரேஸ், மலை ஏறுதல் மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும்போது அவங்க முழுசா அந்த நொடியில இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு இதுதான் காரணமா? ஆமா, அதுக்கு இதுதான் காரணம். அந்த மாதிரி ஆபத்தான செயல்கள்ல ஈடுபடும்போது உங்க மனசுக்கு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தி யோசிக்க நேரமே இருக்காது. ஓ! உங்க முழு கவனமும் அந்த நொடியில மட்டும்தான் இருக்கும். தப்பி பிடிக்கிறதுக்கு அது அவசியம். அதனால தான் அந்த செயல்கள் ஒரு விதமான தியானம் மாதிரி இருக்கு. ஆனா மன அமைதிக்கு நாம எல்லாரும் மலையேற தேவையில்ல. அப்போ வேற என்ன எளிய வழிகள் இருக்கு? எனக்கு வீக்கெண்ட்ல மரத்த பாக்குறதுக்கு நேரம் இருக்கலாம். ஆனா ஒரு திங்கட்கிழமை காலையில பயங்கர டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல ஒரு டென்ஷனான மீட்டிங்ல இருக்கும்போது, இத எப்படி செய்றது? சூப்பரான கேள்வி. இதுதான் நடைமுறை சிக்கல். ஒரு ஜென் குரு அவரோட மாணவர்கள் கிட்ட கேட்டாராம், இந்த கணத்தில் என்ன குறைவு? மாணவர்கள் அமைதியை யோசிச்சாங்க. அந்த அமைதி தான் நம்ம தேடுறது. ம். நீங்க டிராஃபிக்ல இருக்கும்போது கோவப்படுறதுக்கு பதிலா ஒரு 30 செகண்ட் உங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க. சுவாசத்தையா? ஆமா, மூச்சு உள்ள போறதையும் வெளிய வர்றதையும் உணருங்க. உங்க கைகள் ஸ்டீரிங் வீல் மேல இருக்கிறத உணருங்க. வெளிய கேட்கிற சத்தங்களை நல்ல சத்தம், கெட்ட சத்தம்னு முத்திரை குத்தாம அப்படியே கேளுங்க. அந்த சில நொடிகள்ல உங்க மனசு அமைதியாகும். ம். இது தவிர புத்தகத்துல எனது அடுத்த எண்ணம் என்னவாக இருக்கும்னு ஒரு பயிற்சி இருக்கணும் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி வேலை செய்யுது? ஆமா. ஒரு பூனை எலி வர்றதுக்காக எப்படி முழு கவனத்தோட காத்திருக்குமோ, அதே மாதிரி அடுத்து எனக்கு என்ன யோசனை வரப்போகுதுன்னு நீங்க அமைதியா, கவனமா காத்திருக்கணும். அப்படி நீங்க காத்திருக்கும்போது எண்ணங்களோட ஓட்டம் தானா நிக்கும். ஒரு அமைதியான இடைவெளி உருவாகும். அட, இது சூப்பரா இருக்கே! நான் இத முயற்சி பண்ணி பார்த்தேன். முதல் 10 செகண்ட் அமைதியா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஏன் அடுத்த எண்ணம் வரலேனே ஒரு எண்ணம் வந்துச்சு. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதுவே ஒரு முன்னேற்றம் தான். அந்த எண்ணத்தையும் நீங்க கவனிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா. இது ஒரு பயிற்சி தான். திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த அமைதியான இடைவெளி நீளமாகும். நிகழ்காலத்துல இருக்கிற திறன் உங்களுக்கு அதிகமாகும். ஓகே. மனசு நிகழ்காலத்தை ஏன் இவ்ளோ எதிர்க்கணும்? உளவியலாளர் கார்ல் யூங் ஒரு பூர்வக்குடி அமெரிக்க தலைவரோட பேசின ஒரு கதையை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த தலைவர் வெள்ளைக்காரங்க எப்பவும் ஒரு விதமான அமைதியின்மையோட எதையோ தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாராம். இந்த உணர்வு நம்ம பலருக்கும் இருக்கு. ஆமா, நம்ம மனசு நிகழ்காலத்தை எதிர்க்க 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு மனக்கசப்பு. ஒரு சூழ்நிலை, ஒரு நபர், இல்ல ஒரு வேலை மேல நமக்கு இருக்கிற வெறுப்பு. இன்னொன்னு செயலற்ற தன்மை. அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு அதை பத்தி புலம்பிட்டே இருக்கிறது. சரி. இதுக்கு டோலே ஒரு தெளிவான தீர்வு சொல்றார். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை பிடிக்கலையா, உங்களுக்கு 3 சாய்ஸ் தான். 1, அந்த இடத்துல இருந்து வெளியேறுங்க, அதாவது லீவ். 2, அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சேஞ்ச். 3, இந்த 2மே முடியலன்னா அதை முழுசா ஏத்துக்கோங்க, அக்செப்ட். புலம்புறது 4வது சாய்ஸ் கிடையாது. அது ஒரு சாய்ஸே கிடையாது. ஆனா இந்த ஏத்துக்கிறது, அதாவது சரணடைதல்ங்கிற வார்த்தை ஒரு மாதிரி தோத்து போறத, முயற்சியை கைவிடுறத குறிக்கிற மாதிரி இல்லையா? ஒருத்தர் நமக்கு அநியாயம் பண்ணும்போது அதை ஏத்துக்கிட்டு சரணடைய சொல்றது சரியா வருமா? அருமையான கேள்வி. எல்லாரும் சரணடைதலை இப்படித்தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சேத்துல மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரணடைதல்னா சரி நான் சேத்துலயே கிடக்கிறேன்னு சொல்றது கிடையாது. ஓகே. அதுக்கு பேரு சோம்பேறித்தனம். சரணடைதல்னா ஓகே நான் இப்போ சேத்தில் சிக்கி இருக்கிறேங்கிற உண்மைய மன ரீதியா ஏத்துக்கிறது. ஆமா, கோவப்படாம யாரையும் குறை சொல்லாம மனரீதியா ஏத்துக்கிறது. அப்படி நீங்க ஏத்துக்கிட்ட பிறகுதான் உங்க மனசு அமைதி அடையும். அதுக்கப்புறம் எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்னு தெளிவா யோசிக்க முடியும். ஓ. சரணடைதல் என்பது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அது உங்களுக்கு பலத்தை கொடுக்குமே தவிர உங்களை பலவீனப்படுத்தாது. அடர்ந்த பனியில டார்ச் லைட்டோட நடக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னீங்களே, அது இதுக்கு பொருந்துமா? கரெக்ட். அந்த பனிமூட்டம் தான் வாழ்க்கை பிரச்சனைகள். உங்க கையில இருக்கிற சக்தி வாய்ந்த டார்ச் லைட் தான் உங்க நிகழ்கால உணர்வு, உங்க பிரக்ஞா. போராடும்போது அந்த டார்ச் லைட்டை நீங்களே உங்க கையால மறைக்கிற மாதிரி. வாவ்! இந்த விளக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இந்த நிகழ்கால உணர்வு நம்ம உறவுகளை எப்படி பாதிக்குது? நீங்க ஒரு காதல் கதைய சொல்லியிருந்தீங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்கு. போக போக சண்டை, பொறாமை, வலி எல்லாம் வருது. கடைசியில பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆமா, இது ஏன் நடக்குது? ஏன்னா நாம பல சமயம் அன்பு தேடுறதில்ல. நம்ம கிட்ட இருக்கிற வெறுமைய நிரப்ப, நம்ம வலிய மறக்க இன்னொருத்தரை தேடுறோம். இது ஒரு விதமான போதை மாதிரி. போதை மாதிரியா? ஆமா, ஆரம்பத்துல நல்லா இருக்கும். ஆனா போக போக அந்த உறவே ஒரு வலிக்க காரணமா மாறிடும். இங்கதான் டோலே வலி உடல், அதாவது பெயின் பாடின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். வலி உடல்?
அதென்ன புதுசா இருக்கு? அது என்னன்னா, நாம சின்ன வயசுல இருந்து அனுபவிச்ச வலிகள், ஏமாற்றங்கள், கோபங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கிட்ட ஒரு ஆற்றல் களமா தங்கிடுமா. ஓ! அது ஒரு தூங்கிட்டு இருக்கிற எரிமலை மாதிரி. நம்ம துணை ஏதாவது சின்னதா சொல்லும்போது, இல்ல செய்யும்போது இந்த வலி உடல் தூண்டப்பட்டு நம்ம அளவுக்கு அதிகமா கோவப்படுவோம், கத்துவோம். அப்போ பிரச்சனை அப்போ நடக்கிறதுல இல்ல, நம்மளோட பழைய வலியில இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த சமயத்துல நாம நாமளா இருக்க மாட்டோம். அந்த வலி உடல் நம்மள ஆட்டி படிக்கும். அடேங்கப்பா! அப்போ நம்ம துணை செய்யறது ஒரு சின்ன தூண்டுதல் தான். ஆனா நம்மளோட எதிர்வினை நம்ம பழைய வலியில இருந்து வருதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அப்போ ஞானமான உறவுன்னா என்ன? உங்க துணைய அவங்களோட குறை நிறைகளோட, அவங்களோட வலி உடலோட சேர்த்து மாத்த முயற்சி பண்ணாம அப்படியே முழுசா ஏத்துக்கிறது தான். ஒருத்தர மாத்த முயற்சி பண்றது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையான அன்பு வெளியில இருந்து வர்றதில்ல. அது நமக்குள்ள இருந்து தான் வரணும். நம்மள நாமளே ஏத்துக்கிட்டு, நிகழ்காலத்துல நம்ம துணையையும் ஏத்துக்கிட்டு வாழும்போது தான் அந்த உறவு ஆழமாகும், அர்த்தமுள்ளதாகும். அப்படியானா, இந்த ஆழ்விலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் இன்னும் வரவே இல்ல. உங்க வாழ்க்கை முழுக்க இந்த ஒற்றை கணத்துல இந்த நொடியில தான் அடங்கியிருக்கு. உங்க வலிய முடிவுக்கு கொண்டு வந்து அமைதிய கண்டறிற சக்தி உங்க சூழ்நிலைகளை மாத்துறதுல இல்ல, நிகழ்கணத்தோட நீங்க வச்சிருக்கிற உறவை மாத்துறதுல தான் இருக்கு. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. அடுத்த முறை நீங்க ஒரு பயங்கரமான டிராஃபிக்ல சிக்கும்போதோ, இல்ல ஒரு நீளமான வரிசையில காத்துட்டு இருக்கும்போதோ, அந்த சூழ்நிலைய மனசுக்குள்ள திட்டி, எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா, அத முழுசா ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கோபமோ, எரிச்சலோ, எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம, அந்த கணத்துல நீங்க முழுமையா இருந்தா, அந்த பிச்சைக்காரன் கண்டெடுத்தது மாதிரி என்ன புதையல நீங்க உங்களுக்குள்ள கண்டறிய கூடும்.